ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூர்யாவோட நடிப்பில் வெளியான விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அது போக ஒலிம்பிக் வின்னராகவும் இருக்கார். அவருக்கு ரொம்ப நாள் ஆகியும் கல்யாணம் ஆகாமே இருக்குது. அப்போது ஒரு நாள் சூர்யா வந்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பையனோட அவரோட ஊருக்கு வராரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறனால அந்த பையன் வந்து யார் என்னன்னு நியூஸ் எல்லாத்தையும் கூட ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த சின்ன பையனுக்கு வந்து போன் நேரோவில் ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சூர்யா வந்து அந்த நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட சொன்னாரா இல்லையா, கடைசியில் சூர்யாவும் அமிதாப் பச்சனும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாங்களா, அந்த குழந்தைக்கு கடைசியில் என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் வெங்க்லி அட்லோரி வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே கொண்டு போயிருக்காரு. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னருக்கு என்ன தேவையோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா விறுவிறுப்பாக எங்கேயும் குறை வைக்காத மாதிரி சூப்பராக கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சூர்யாவோட நடிப்பை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து கிளாஸ் அவர் படம் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம கஜினி படத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சியில் வர சூர்யாவை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் இப்படி ஒரு சூர்யாவை நம்ம டைரக்டர் காமிச்சிருக்காரு. அது போக படத்தில் ராதிகாவும் அமிதாப் பச்சனும் சேர்ந்து பண்ணுற அந்த எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், காமெடி காட்சியாக இருக்கட்டும், அது எல்லாமே ரசிக்கிறப்பல சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து ஃபைட் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக காமிச்சிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக ஊட்டியில் நடக்கிற அந்த ஃபைட் காட்சி உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபைட் காட்சியில் சினிமாட்டோகிராஃபர் வந்து சூர்யாவுக்கு க்ளோஸ் ஆங்கிள் ஒரு ஷாட் வச்சுருப்பாரு. அடுத்து ரைட்டு லெஃப்ட்டுன்னு லாங் ஷாட் வச்சு க்ளோஸ் ஷாட் வச்சு அதை டிஃப்ரெண்ட்டாக சூர்யாவை ஸ்லோமோ காட்சியிலலாம் வச்சு அந்த ஃபைட் காட்சியில் காமிச்சிருந்தாரு. அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, மியூசிக் டைரக்டர் ஜி பிரகாஷ் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், இதில் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா பண்ணியிருக்கார் மியூசிக் டைரக்டர். படத்தில் டைரக்டர் வந்து ஃபேமிலிக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை எங்கேயுமே குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக் காட்சியாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எங்கேயுமே குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள அந்த சென்டிமெண்ட் காட்சி, அம்மா வந்து ரொம்ப நாளாக மகனுக்கு கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த கில்ட்டாக இருக்கிற அந்த காட்சி, அது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபரும் சரி டைரக்டரும் சரி நல்லாவே காமிச்சிருக்காங்க. அது போக செகண்ட் ஹாஃபில் வந்து அண்ணன் தங்கச்சிக்கு உள்ள அந்த சென்டிமெண்ட் காட்சி, ஃபேமிலி ஒன்று சேர்ந்தா எப்படி அந்த ஃபேமிலி நல்லா இருக்கும், அது எல்லாத்தையுமே டைரக்டர் நல்லாவே காமிச்சிருக்காரு. படத்தில் சூர்யா வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே அந்த எமோஷன் காட்சி எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சூரரை போற்று படத்தில் அந்த ஏர்போர்ட் எமோஷன் காட்சி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த எமோஷன் காட்சி அவங்க அம்மா இறந்த பிறகு பண்ணுற அந்த காட்சி உண்மையிலேயே பார்க்கும்போது கண் கலங்குறாப்புல அப்படி நடிச்சிருக்காரு இந்த படத்தில். அதெல்லாம் உண்மையிலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் அமைஞ்சிருக்கு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த கதை வந்து நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட கதை தான். ஆனால் சூர்யா வந்து ரொம்ப நாள் கழித்து அவரோட மாஸ் கேரக்டரில் இருந்து கொஞ்சம் கிளாஸாக நடிச்சிருக்காரு. அதனாலேயே இந்த படத்தில் பெருசாக நம்ம நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் நம்ம கொஞ்சம் இடத்துலலாம் லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம டைரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.